அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வருவீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்ததை பார்க்க போகிற நாள், எந்த ஆத்மாவுக்கும் எந்த அநீதியும் இழைக்கப்படாத நாள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நாள் வரக்கூடிய டேட்டும் கிழமையும் நேரமும் அந்த நேரம். இந்த பூமி சுத்தமாக்கப்படும், இறை விசுவாசிகள் அழிக்கப்படுவார்கள். இந்த பூமிக்கு மேல் எல்லோரும் அழிச்சாட்டிய கும்பல்கள், எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு சிலை வழிபாட்டை நீங்கள் செய்யாதவரை அந்த நாள் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதுதான் அந்த நாள். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அந்த நாளை குறித்து எத்துணை வாசகங்களில் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். அப்பொழுதெல்லாம் முஸ்லிம்களை பயமுறுத்த, இஸ்லாமியர்களை தக்க வைத்துக் கொள்ள, இதெல்லாம் முற்போக்கு சிந்தனை என்றெல்லாம் இந்த உலகத்தில் அந்த நாளை நம்பாமல், அந்த நாளுக்கு எதிராக இந்த உலகத்தில் வாழ்ந்து, உலகம்தான் நமக்கு வாழ்வு, மறுமை வாழ்வு இல்லை என்றும், மறுமை வாழ்வை நம்பினாலும் ஒரு பொடும்போக்கான வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிற பொழுது அது வரும். அந்த நாள் வந்தால் ஈமான் பலனளிக்காது. அந்த நாள் வந்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நாள் வந்தால் அவகாசம் அளிக்கப்படாது. அந்த நாள் வந்தால் பிரார்த்தனை எடுபடாது. அந்த நாள் வந்தால் நான் இஸ்லாம் ஆகிறேன் என்று அழுது புலம்பினாலும் ஈமான் பலன் தராது. அப்படிப்பட்ட நாள் அந்த நாள். அந்த நாள் வருவதும் மனிதர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் இந்த நூற்றாண்டுக்கு நான் சொல்லுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை எல்லாம் கொண்டு போய் அடக்கினால் மண்ணுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பொருளை ஹராமாக்கி இருக்கிறான் நம்முடைய உடம்பில். எத்தனை லட்சம் வருடமானாலும் சரி, இதை ஒரு சவாலாகவே விஞ்ஞான உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை கொண்டு போய் அடக்கினால் இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு, மனித உடம்பில் இருக்கிற ஒரு பொருளை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன பொருள்? மனித உடம்பில் இருக்கிற ஒரு வகையான எலும்பு துண்டு. அந்த எலும்பு துண்டை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனையும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நாள் அந்த நாள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நாள் அந்த நாள். மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதெல்லாம் மடத்தனமான நம்பிக்கை. உலகத்தில் வாழ்ந்தோமா, இருப்பதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதான். மரணத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்தது. மன்னரை வாழ்வோ, மறுமையுடைய வாழ்வோ, நரகமோ சொர்க்கமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்கிற நம்பிக்கை ஒரு சாரார். இன்னொரு சாரார் உலகத்தோடு முடிந்தது, கடவுளாவது மறுமையாவது. Islamic reminder.